கம்ஃபர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இந்த விளாக் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குலதெய்வ கோவிலில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 48 மண்டல பூஜை முடிஞ்சதும் அதுக்கப்புறம் திரும்ப பூஜை நடக்கும் பாருங்க, மறுத்தண்ணிலாம் ஊற்றுவாங்க. அந்த விளாக் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாராயணி நமோஸ்துப எல்லாம் வல்ல கடவுளாகிய முதல்ல தீபாவளி இங்கே தானே, அப்புறம் தான் அங்கே உள்ள இப்படி முன்னாடி வந்து நின்னுக்கங்க நீங்க எல்லாம். கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 மண்டல பூஜை நடக்குங்க. 24 நாள்லேயே காலையில் ஈவினிங் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் போடுவாங்க. அந்த மண்டல பூஜை எல்லாமே முடிஞ்சு நல்ல நாள் பார்த்து இந்த திரும்ப மறுத்தண்ணி ஊற்றி ஓமகுண்டெலாம் வளர்த்து பூஜை மாதிரி நடக்குங்க. சாமிக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கோவில் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ், அதாவது சின்ன கோவிலில் தாங்க இருக்கும். அந்த தூண் மாதிரி இருக்கு பாருங்க, அதோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் புதுசாக அந்த மணி, அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு தேவையான அந்த மோளம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சைடில் அந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் எடுத்துகிட்டு, இப்போ ஒரு குலதெய்வம் கோயில்னால் இத்தனை ஃபேமிலின்னு இருப்பாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி இந்த காம்பவுண்ட்லாம் எடுத்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக சின்னதாக ரூம் மாதிரி தடுத்துருந்தாங்க. இப்போ கோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. உட்கார முடியாது.
இப்போ இந்த ஓமகுண்ட பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் நல்லா தண்ணி ஊற்றி கோபுரம் மாதிரி சாமி வந்து பிடிச்சிட்டு சந்தன கும்பலாம் வச்சு சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வெளியே அந்த தேங்காய் வந்து உடைக்க சொல்லுவாங்க. தேங்காவுக்கு மேலே சூடம் பொருத்தி வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஓமகுண்ட பூஜை வந்து நடக்கும். அந்த தேங்காய் உடைக்க போகிறவங்க தான் கோவில் பூசாரி. இந்த பூஜைக்கு நானும் தம்பி அத்தையும் தாங்க வந்திருந்தோம். பாப்பாவுக்கும் மாமாவுக்கும் லீவு கிடைக்கல. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 2லேருந்து 3 நாள் லீவ் வந்து எடுத்துட்டாங்க. அதனால் லீவ் வந்து கிடைக்கலங்க.
போடுறதுக்காக நிறைய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சாமி வந்து கும்பிட்டு கோவிலை சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த ஓமகுண்டம் பக்கத்தில் வந்து வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா தேன், அதுக்கப்புறம் பொரி, எல்லா வகையான அந்த பயிர் வகைகள் இருக்கும். அப்புறம் பழ வகைகள் எல்லாமே வந்து இருக்குங்க அந்த ஓமகுண்டத்தில் போடுறதுக்காக. இந்த குழந்தைகள் வருங்காலத்தில் கோயிலில் பேசாமல் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவையும் எடுத்து செஞ்சிருக்கோம். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் செய்யுமான்னு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. எல்லாரும் போன ஆயிட்டாங்க. அதனால இந்த நேரங்களில் மௌனமா இருந்து குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நிறைய ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லுங்க. படிச்சாதான் சம்பாதிக்க முடியுங்கிறத விட படிச்சாதான் மதிப்புங்கிறத சொல்லிக் கொடுங்க. அமைதியா ஒரு இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத நீங்க இருந்தா தான் அவங்க கத்துக்குவாங்க. நம்ம சேட்டை சின்ன வயசுல பண்ணனாலதான் அவங்க இப்ப நிறைய பண்றாங்க. நம்மளும் அமைதியா இருந்தோம்னா அவங்களும் அமைதியா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. அப்ப அவங்களும் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. நீ வா போங்க அந்த இதெல்லாம் குறையும். நல்ல விஷயங்களை கோயில வந்து சொல்லிக் கொடுங்க. தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம். மூணாவதுன்னு சொல்லக்கூடிய நிறைவு வேண்டி அம்பிகையினுடைய நாமத்தை ஓம் சக்தின்னு சொல்லலாம். இல்ல பெருமாளுடைய நாமத்தை கோவிந்தான்னு சொல்லலாம். சொல்லிட்டு சுவாமியை நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேவையற்ற விஷயங்களை பேசாதீங்க. ஆலயத்துக்கு நமக்கு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இங்கேயும் வந்து போனது வந்ததெல்லாம் பேச வேண்டாம். சீரியல் எல்லாம் நாளைக்கு யூடியூப்ல கூட பார்த்துக்கலாம். அவசரம் இல்லை.
ஓமகுண்டத்தில் எல்லா பொருட்களும் போட்டு சாமி வந்து கும்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சில்லற காசு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி மஞ்சள் துணியில் அந்த சில்லற காசு போட்டு நல்லா முடிஞ்சு ஓமகுண்டத்தில் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குடத்துல வந்து தண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், சாமிக்கிட்ட ஊற்றிட்டு கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருந்தால் கோவிலுக்கு மேலே நின்றுட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் மறு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கும்பல் வந்து கம்மியாக தாங்க இருந்தது. அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து மா இலை இருக்கும் பாருங்கள், அதில் வந்து எல்லாருக்கும் எல்லார் தலையிலையும் வந்து அந்த தீர்த்தம் வந்து படுற மாதிரி வந்து தெளிச்சு விட்ருவாங்க. இங்கே வந்து சாமி வந்து கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப காட்டு கோயில் பட்டவன் கோயில்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் அங்கே வந்து போய் சாமி வந்து கும்பிட்டுட்டு காட்டு கோயிலுக்கு இந்த ஆட்டோலேயே நானும் சித்தி அத்தை தம்பி எல்லாருமே வந்து வந்துட்டோங்க. குலதெய்வ கோயில்னா ஊருக்குள்ளேயே கோவில் வந்து இருக்குது, ஒரு 2 தெரு தள்ளினாலே கோவில் தாங்க, நடந்தே வந்து வந்துடலாம். காட்டு கோயில் கொஞ்சம் தூரம் வந்து இருக்குங்க. நாங்கள் விசேஷ நாடெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் மாமனார் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பார்ப்போம். இங்கே காட்டு கோயிலுக்கு வந்துட்டாலே திரும்ப வீட்டுக்கு போக மனசே வராது, அந்தளவுக்கு நல்லா சிலுசிலுன்னு நல்லா நிறைய நிழலோட்டமாக சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ் பார்க்கவே. பக்கத்தில் நிறைய வேப்ப மரம்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். முன்னெல்லாம் காட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்போது சைடில் இந்த கட்டெல்லாம் வந்து இருக்கவே இருக்காதுங்க. இந்த வேப்ப மரம்லாம் கீழாலே நல்லா வந்து கிளை வந்து போயிருக்கும். சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த கிளையில உட்காந்து விளையாடலாம், அந்தளவுக்கு கீழாலே கிளை வந்து போயிருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டெல்லாம் வந்து இல்லாதனால இது வந்து தோட்டத்து சைடு வந்து இந்த கோயில் இருக்கிறதுனால நிறைய வேஸ்ட்டான இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தூசி எல்லாமே சாமி பக்கத்துலேயே வந்து இருக்கும். இப்போ நீட்டாக வந்து கட்டெல்லாம் எடுத்து கட்டினதுனால வேஸ்ட்டான தூசி எதுவுமே சாமி பக்கத்தில் வந்து போகவே போகாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்து கோவில் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. புதுசாக சிலை, அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் சிலை எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பூசங்கும் போது கெடா வந்து வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து காது குத்துறது மொட்டை அடிக்கிறது எல்லாமே இந்த காட்டு கோயிலில் வந்து எல்லாம் விசேஷமாக வந்து செய்வாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பூசங்கும் போது நம்ம தம்பிக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு காது குத்தலான்னு இருக்கோங்க. கண்டிப்பாக அந்த vlog வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து சாமியோட வேல், அதுக்கப்புறம் கெடா வெட்டுற அந்த கொடுவாலாம் இருக்கும். எங்கள் கோவில் கெடா வெட்டு பூசாரி எங்கள் சித்தப்பா தாங்க. இந்த பிளேஸில் தான் எங்கள் மாமனார் ரெகுலராக நாங்கள் விசேஷ நாளில் இங்கே வந்து தான் சாமி கும்பிடுவோம். தம்பி வந்து கரெக்டாக வந்து நின்று சாமி வந்து கும்பிட்டுருக்கான் பாருங்கள். பாப்பா பிறந்து 1 வயசு ஆனதுமே பாப்பாவுக்கு வந்து காது குத்தி கெடாலாம் வெட்டி மொட்டைலாம் வந்து அடிச்சாச்சுங்க. தம்பிக்கு வந்து 3 மொட்டை அடிச்சாச்சு. இவனுக்கு வந்து காது குத்துறது கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது, இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலும் கும்பாபிஷேகம் வந்துருச்சு. சரி 1 வருஷத்தில் எப்படியும் வந்து பூசை வந்து வச்சுருவாங்க அப்படின்ட்டு கெடாலாம் வெட்டி இவனுக்கு காது குத்தி மொட்டை வந்து அடிச்சுக்கலான்னு அப்படியே வந்து விட்டாச்சுங்க. உங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா பிரசாதமாக சக்கரை பொங்கல்லாம் வச்சு தேங்காய்லாம் உடச்சிட்டு ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாமிக்கெலாம் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெளிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு இங்கே பிரசாதமாக வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் வாங்கி சித்தி வீடு கோவில் பக்கத்துலேயே வந்து இருக்குங்க, அதனால் சக்கரை பொங்கல் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அத்தை ஒரு பாட்டிலில் வந்து தீர்த்தம் வந்து வாங்கி வச்சாங்க. சித்தி வீட்டில் கொஞ்சமாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்து இந்த தீர்த்தம் வந்து தெளிச்சு விட்டாங்க. வீட்டுக்கு பின்னாடி நம்ம 2 செல்லக்குட்டி மாடு வந்து காலையிலேயே நிறைய தட்டெல்லாம் போட்டுட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. மதியம் எப்படியும் வரத்துக்கு லேட்டானாலும் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பச்சை தட்டை வந்து போட்டு போயாச்சு. நம்மளை பார்த்ததுமே உடனே வந்து ஏஞ்சிட்டாங்க பாருங்கள். 2 செல்லக்குட்டிஸ்க்கும் தீர்த்தம் வந்து தெளிச்சாச்சுங்க. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் vlog வீடியோஸாக பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க வரும். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.